ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போது வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் இன்டர்வியூ வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு என்னோடய ஜூனியர்ஸ் எல்லாம் கேட்டாங்க. சரி, ஓகே, இன்டர்வியூ பற்றி சரி நமக்கு தெரிஞ்சதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. என் பேர் டாக்டர் H. ஹரிஹரத் ராஜ்குமார். நான் வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜனாக திருவண்ணாமலை டிவிஷனில் ஒர்க் பண்ணுறேன். இந்த இன்டர்வியூன்னு இல்லை, எந்த இன்டர்வியூவாக இருந்தாலும் அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டன் பண்ணுறதுன்றதை பற்றி இன்றைக்கி நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோவில் என்னை பார்த்து பேசுகிறேன். ஸோ எப்படி இருக்குது, என்னோடய ஏதாவது ஏரர்ஸ் ஒரு குறைகள் இருந்துச்சுன்னா இல்லை என்ன, ஓகே, நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் அதை எதுவும் தப்பெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரியாது, யாராவது நமக்கு பாயிண்ட் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஸோ அதிலேருந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அது மேலும் நல்லா பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போது எனி இன்டர்வியூ ஆர் எனி காம்படிஷன் எதாக இருந்தாலும் எப்படி நம்ம ஜெயிக்கிறது அப்படின்றத பற்றி எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, அது கேமாக இருக்கட்டும், லைஃபாக இருக்கட்டும், எதாக வேணால் இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நாம் ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் திங் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, யூ ஷுட் நோ தி ரூல்ஸ் ஆஃப் த கேம். இந்த இன்டர்வியூ, டிஎன்பிசி இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நமக்கு ரூல்ஸ் அப்படின்னு சொல்ல போனால் அதோட பேட்டர்ன் என்ன, அது மார்க் எப்படிலாம் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ மேக்ஸிமம் மார்க் 70, இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட பேட்டர்ன் என்ன அப்படின்னா 0 to 70 எல்லா மார்க்கும் போட மாட்டாங்க. யூஸ்வலாக இட் இஸ் நாட் மண்டேட்ரி, இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. யூஸ்வலாக எப்பயுமே there will be slabs, மேபி 4 slabs or 5 slabs அவங்க நினைக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த 5 slabஸில் எப்படி மார்க் போடுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு சொல்கிறேன், இன்டர்வியூ என்ட்ரானதுலேருந்து உங்களுக்கு எப்படி மார்க் போடுறது, எப்படி போடுவாங்க அந்த 5 ஸ்லாபில் அப்படின்றது. ஸோ எந்த ஒரு இன்டர்வியூவாக இருந்தாலும் அதோட மெயின் திங் எய்ம் இஸ் நாட் டெஸ்டிங் யுவர் நாலேஜ். அது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட், ஏன்னா நீங்கள் ரிட்டன்லேயே உங்களோட நாலேஜ் டெஸ்ட் பண்ணப்பட்டுருது. ஸோ உங்களோட பர்சனாலிட்டி ஆஸ் வெல் அஸ் உங்களோட ப்ராக்டிக்கலான திங்ஸில் உங்களுக்கு எவ்வளோ தெரியுது, அதாவது உங்களோட புக்கிஷ் நாலேஜை தாண்டி ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த இன்டர்வியூவோட நோக்கம். எந்த இன்டர்வியூவாக இருந்தாலும் அதுதான் அதோட நோக்கமாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம இன்டர்வியூக்கு முதல் நாள் என்ன பண்ணணும் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்டர்வியூக்கு முதல் நாள் இன்கேஸ் நீங்கள் ரொம்ப தூரமாக இருக்கீங்க அப்படி மாதிரி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்டர்வியூ தான் உங்களோட லைஃபோட டிசைடிங் ஃபேக்டர்னு யாருமே நினைக்காதீங்க. வெட்னரியன் எங்கே போனாலும் பொழைச்சிக்கலாம். வெட்னரியனுக்கு உண்மையாகவே எதுவும் சொல்லித்தரணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. வெட்னரி காலேஜே ஒருத்தனை பயங்கரமாக பக்குவப்படுத்தி ஒரு சிறந்த வகையில் இந்த சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றக்கூடிய ஒரு ட்ரைனிங் சென்டர்னே சொல்லலாம். ஸோ அதனால் ஒரு வெட்னரியனுக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் இப்போ இன்டர்வியூக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன். ஸோ முன்னாடி நாள் நீங்கள் தூரமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பக்கத்துலேயே எங்கேயாவது போய் ரூம் எடுத்து தங்கிக்கோங்க. ஏன்னா எப்பயுமே நீங்கள் அவசரமாக போய் ஏதாவது செய்யணுன்னா அந்த படபடப்புலேயே நீங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தால் கூட அதை தவறாக சொல்கிறதுக்கும் தவறாக பண்ணுறதுக்கும் ஆனால் வாய்ப்பு அதிகம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் எப்பயுமே யூ ஹவ் டு கீப் யுவர் கூலாக அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அதில் நீங்கள் நம்பிக்கையாக போகலாம். அண்ட் திரும்பி நான் சொல்கிறது, திஸ் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் த வேர்ல்ட். இது இல்லைன்னா இன்னொரு இன்டர்வியூ, வெட்னரியன் எங்கே இருந்தாலும் அவன் பொழைச்சிக்குவான், அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஸோ முதல் நாள் நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ பக்கத்தில் போய் தங்கிக்கோங்க. டைமுக்கு இன்டர்வியூ போயிருங்க. டைமுக்கு இன்டர்வியூ போயிட்டாலே
அந்த ஒரு ஆங்ஷியஸ்னஸ் அதெல்லாம் உங்களுக்கு வராது. ஸோ யூ கேன் கீப் யுவர் கூல். ஸோ முன்னாடி நாள் நீங்கள் கண்டிப்பாக நான்வெஜ் ஃபுட்ஸ் எதுவுமே எடுத்துக்காதீங்க. நீங்கள் என்ன ஃபுட் அப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா, இன்டர்வியூ அன்றைக்கும் சரி, இன்டர்வியூக்கு முன்னாடி நாளும் சரி, தி பெஸ்ட் ஃபுட் என்னை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட் ஃபுட் இஸ் இட்லி. சரியாச்சுங்களா? இட்லி மாதிரி ஒரு சிறந்த ஃபுட் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் பெஸ்ட்டு ஃபுட் இட்லி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இஸ் ட்ரெஸ் கோட். ஸோ இது வந்து எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ எந்த ட்ரெஸ்ஸு நான் போட்டுட்டு போகிறது, எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் வந்து 2 பேர். ஸோ ஜென்ஸ் இருப்பீங்க, மென் அண்ட் உமன் 2 இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் மென்னுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இன்டர்வியூவுக்கு போகிறீங்க அப்படின்னா, உங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரியணும், நீங்கள் வந்து ஓகே இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக வந்து ஒரு சிரத்தை எடுத்து ப்ரிப்பேர்டாக சிரத்தை எடுத்து நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. சும்மா ஒரு ஏதோ கசங்கின சொக்காயை போட்டுட்டு அழுக்கா அப்படி நீங்கள் போய் நின்னீங்கன்னா, ஸோ ஏதோ ஒரு ஏனோ தானோன்னு வந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ண போகிறதே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட கொஸ்டின்ஸு கூட அமையும். ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸு வந்து நீங்கள் பக்காவாக பண்ணிட்டு போகணும். இட் ஷுட் பி நீட்லி அயர்ன்ட், நீட்லி உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போட்டுக்கோங்க. ஸோ சிலர் வந்து கொஞ்சம் டார்க்கராக இருப்பாங்க, சிலர் வந்து கொஞ்சம் கலராக இருப்பாங்க. ஸோ டார்க்கராக இருக்கவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கணும் அப்படின்னா, அவங்களோட டார்க்கராக இருக்கிற கலர்ஸ் போட்டிங்கன்னா நாம் பிரைட்டாக தெரியுமோ. நிறைய டைம்ஸ் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து டார்க்கராக இருக்கவங்க ரொம்பவும் லைட்டான கலர்ஸ் போடுவாங்க. அவங்க லைட்டான கலர்ஸ் போடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் வந்து ஏதோ அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பஞ்சு மிட்டாய் கலர்லலாம் போட்டுட்டு வந்து நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அது மாதிரி இல்லாத, நீங்கள் வந்து டார்க்கராக இருந்தால் டார்க்கர் ட்ரெஸ், லைட்டராக இருக்கீங்கன்னா யூ கேன் ஹேவ் அ லைட்டர் ட்ரெஸ், ரைட்? ஸோ அது மாதிரி போடுங்க. ரொம்ப ஆடான கலர்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ளூரசன்ட் கலரோ அது மாதிரி எதுவும் போடாதீங்க. நெக்ஸ்ட்டு எஸ்பெஷலி உமன் ஃப்ளோக்ஸ். உமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், வெளியே போகிறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு இதுவே வந்து தலை குளிக்கிறது. அது என்னமோ தெரியல, இந்த தலை குளிச்சுட்டு வந்தாலே அது ஒரு ஸ்பெஷல் டே, ஒரு ஸ்பெஷல் திங் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். முன்னாடி நாளே நீ சொல்லியிருக்கூடாதாப்பா, நான் தலை குளிச்சிருப்பேனே அப்படின்றாங்க. ஸோ தட் இஸ் த திங். அதனால் நீங்கள் இந்த தலை குளிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நிறைய டைம்ஸ் சிலர் என்ன பண்ணுவாங்க, தலை குளிச்சுட்டு அப்படியே வந்து அந்த ஹேரை வந்து எதுவுமே கட்டியிருக்கவே மாட்டாங்க. அப்படியே விட்டுட்டு அது ஒரு சைடு பறந்துட்டுருக்கோம், அது மாதிரி போவாங்க. ஸோ அந்த மாதிரி போகாதீங்க. அது நிறைய டைம்ஸ் வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணாது. ஸோ ப்ளீட்டடாக இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா கூட கிளிப்ஸ் போடுங்க. ஏகப்பட்ட கிளிப்ஸ் போடுறாதீங்க. ஸோ உங்களோட ட்ரெஸ் வந்து ஷுட் கன்வே தட் யூ ஹவ் டேக்கன் சம் கேர் ஆர் சம் எஃபர்ட் டு அட்டெண்ட் திஸ் இன்டர்வியூ அண்ட் யூ ஆர் சீரியஸ் கேண்டிடேட் அப்படின்னு தெரியணும். சும்மா ஏதோ ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அவங்க வந்து யூஸ்வலாக வந்து 2 கேட்பாங்க, சார் நான் சுடிதார் போடலாமா இல்லை வந்து சாரீ போடலாமான்னு. சாரீ ஓகே பெஸ்ட். அண்ட் வெட்னரியன் கண்டிப்பாக சுடிதார் கூட கண்டிப்பாக போடலாம். பிகாஸ் சுடிதார் தான் ஒரு கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ஸும் கூட. அது வந்து ஒரு ஃபீல்டில் வந்து ஒரு ஃபீல்டு வெட்னரியன் வந்து சுடிதார்ன்றது என்ன கேட்டால் ஒரு ஐகானிக்னே சொல்லுவேன். கண்டிப்பாக அது ஒரு கம்ஃபர்டபுள் ட்ரெஸ். ஸோ யூ கேன் வியர் சுடிதார் ஆல்சோ ஆர் சாரீ, நோ இஷ்யூஸ். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் போயிட்டீங்க, ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் போனீங்கன்ட்டோடனே ஃபஸ்ட் டைம் உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் முன்னாடி நாளே என்னெல்லாம் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா கூட நீங்கள் ஒன்றும்
ஐயோ மறந்துட்டோமே என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பயந்துடாதீங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு காட்டிட்டிங்கன்னா உங்கள் ரிசல்ட்டை வந்து வித்ஹெல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணோன்னா உங்களோட ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எதுவும் நீங்கள் மறந்துட்டு ஒரு வேளை அவசரத்தில் எதாவது மறந்துட்டிங்கன்னா நீங்கள் பயந்துட தேவையில்லை. பட் மேக் ஷுர் அது மாதிரி எதுவும் ஆகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. மேக் ஷுர் தட் எல்லாமே முன்னாடி நாளே எடுத்து வச்சுருங்க. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே உங்களை வந்து ஏதாவது ஒரு போர்டுக்கு அலாட் பண்ணுவாங்க. அங்கேயே அவங்க அலாட் பண்ணிடுவாங்க. ஒரு ரேண்டம் பேசிஸில் தான் நீங்கள் அலாட் படுவீங்க. ஸோ தேர் வில் பி 4 or 5 போர்ட்ஸ் இருக்கும். டிபெண்டிங் அப்பான் எவ்வளோ பேர் அன்றைக்கி இன்டர்வியூ பண்ண போகிறாங்க அப்படின்றத வச்சு அந்த போர்டில் உங்களை ஒரு போர்டுக்கு அலாட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் அலாட் பண்ணிட்ட பிறகு அந்த போர்டு கிட்டே போயிடலாம். போயிட்ட பிறகு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். உங்களோட சான்ஸ் வந்தோன்னா நீங்கள் என்ட்ரு ஆகும்போது டெஃபினட்டாக நீங்கள் வந்து மே கம் இன் சார் அப்படின்னு கேட்டு நீங்கள் என்ட்ரு ஆகுங்க. ஸோ அது வந்து ஒரு மஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் உங்களை எந்த ஸ்லாபில் உங்களை ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதில் மேட்ரு ஆகும். இட் இஸ் நாட் நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறது மட்டுமே நிர்ணயிக்கிறது இல்லை. ஸோ நீங்கள் வந்து இந்த என்ன சொல்கிறது, அந்த பொலைட்னஸ் இருக்கா, ஒரு சீனியர்ஸ்க்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களா, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்டர்வியூவில் கண்டிப்பாக கவனிக்கப்படும். அதனால் நீங்கள் டெஃபினட்டாக மே கம் இன் சார் அப்படின்னு கேட்டுட்டு போங்க. கேட்டுட்டு போயிட்ட பிறகு தப்புன்னு போயிட்டு சேரை எடுத்து போட்டு உட்காந்துக்காதீங்க. நீங்கள் போயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களோட சர்டிஃபிகேட்டை ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அவங்க வந்து உங்களை டேக் யுவர் சீட் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் சில இன்டர்வியூஸ் இந்த வெட்டினரி இன்டர்வியூவில், விஏஎஸ் இன்டர்வியூவில் அப்படி நடக்க வாய்ப்பில்லை. பட் தேர் ஆர் சம் இன்டர்வியூஸ். அந்த இன்டர்வியூஸ்லாம் சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா தே வில் டெஸ்ட் யுவர் பொலைட்னஸ். அதே நேரத்தில் அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கா அப்படின்ற மாதிரி சில இன்டர்வியூஸில் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் அவங்க உங்களை உட்காரவே சொல்ல மாட்டாங்க. பட் இந்த இன்டர்வியூவில் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்ச நேரம் பாருங்கள். இன்கேஸ் அது மாதிரி உங்களுக்கு சொல்லலை, உங்களை அது மாதிரி டெஸ்ட் பண்ண விரும்புகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கொஞ்ச நேரம் நிற்கலாம். அதுக்கப்புறம் யூ ஹவ் டு கீப் அப் யுவர் டிக்னிட்டி. நீங்கள் என்ன பண்ணணும், சார் மே டேக் மை சீட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொலைட்டாக கேட்கலாம். ஸோ அது எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ சும்மாவே அப்படியே நின்றுட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாத மாதிரி அசியூம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அது மாதிரி சார் மே டேக் மை சீட் அப்படின்னு கேட்டுட்டு ஓகே ப்ளீஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் உட்காந்துக்கலாம். ஸோ உட்கார்றது எப்படி உட்கார போகிறோம் அப்படின்னா, நிறைய டைம்ஸு பீப்புள் வில் மேக் லாட் ஆஃப் சவுண்ட்ஸ். அந்த சேரை போட்டுட்டு அதை இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கைண்ட்லி ஸ்லைட் இன்டு திஸ் சேர், உட்காருங்க. நிறைய பேர் வந்து எட்ஜில் உட்காருவாங்க. ஸோ யூ ஷுட் நாட் சிட் ஆன் தி எட்ஜ், ரைட். அதே நேரத்தில் பின்னாடி இப்படி சாஞ்சிட்டு இப்படி ரொம்ப கம்ஃபர்டபுளாக அப்படி இல்லை. யூ ஹவ் டு சிட் எரெக்டாக. அதே நேரத்தில் அவங்க கேட்குற கொஸ்டின்ஸுக்கு ரிசப்டிவாக இருக்க மாதிரி உட்காந்துட்டு எதுவாக கேட்கணும். உட்கார்ந்த உடனே அடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் வந்து அங்கே இருக்கிற போர்டு, உங்களோட சர்டிஃபிகேட்ஸு எதுவும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கேட்பாங்க. இன்டர்வியூ போர்டில் வந்து குறைஞ்சது 4லேருந்து 5 பேர் இருப்பாங்க. அந்த 5 பேரில் 3 பேர் டெக்னிக்கல் பர்சனாகவும் 2 பேர் வந்து போர்டு டிஎன்பிசி போர்டை சேர்ந்தவங்களாகவும் இருப்பாங்க. அதில் 3 பேர் டெக்னிக்கல் பர்சன். மேபி உங்களோட ஜேடி கேடரில் இருக்கவங்க, ஜேடி டிடி ஏடி கேடரில் இருக்கவங்க வரலாம். டெக்னிக்கல் பர்சனில் யூனிவர்சிட்டியிலேருந்து நம்மளோட ப்ரொஃபஸர்ஸ் வந்திருக்கலாம். ஸோ இதில் ஒரு காம்பினேஷனில் ஒரு 3 பேரும் 2 பேர் வந்து உங்களுக்கு வந்து டிஎன்பிசி சைடில் இருந்து இருப்பாங்க. ஸோ இந்த 5 பேரும் சேர்ந்து தான் அவங்களோட மார்க்கை போடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு எப்பயுமே வந்து முக்கால்வாசி உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி தான் இருக்கும். ஸோ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்றத நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா, நான் ஐ எம் டாக்டர் அரிகத் ராஜ்குமார். நான் இந்த மாதிரி கவர்மெண்ட் சர்வீஸில் கான்ட்ராக்டாக ஒர்க் பண்ணுறேன், இதுவாக ஒர்க் பண்ணுறேன், இல்லை வந்து நான் இது 10A1 விஎஸ்ஸாக இருக்கேன், இதுவாக இருக்கேன். ஸோ உங்களை பற்றி நான் பிஜி படிச்சிருக்கேன் இது. ஸோ உங்களை பற்றியான விஷயங்களை ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் சொல்லிவிடுங்க. இதில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் சொல்லிட்ட பிறகு நெக்ஸ்ட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி
சில கேள்விகள் அவங்க ஜென்ரலான கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் விஷ் பண்ணணும். அந்த விஷ் பண்ணுறதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். அந்த போர்டில் இப்போ இருக்கிறவங்களில் எல்லாருமே ஜென்ஸாக இருந்துட்டால் குட் மார்னிங் சார், ஆர் குட் ஆஃப்டர்நூன் சார், குட் ஆஃப்டர்நூன் சார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஓகே. அதே ஒரு வேளை அந்த போர்டில் ஒரு லேடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு உமன் இருக்காங்கன்னா, இது நல்லா கவனிச்சுக்கோங்க. திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதில் தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க கண்டிப்பாக கம்மி மார்க்கு தான் போடுவாங்க. அது மாற்றமே கிடையாது. நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஸோ ஒரு லேடி இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் தனியாக விஷ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு குட் மார்னிங் மேடம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தனியாக விஷ் பண்ணணும். நீங்கள் அதை விட்டுட்டு நம்ம தான் குட் மார்னிங் சொல்லிட்டோமே அப்படின்னு விட்டிங்கன்னா அந்த லேடி உங்களுக்கு கம்மி மார்க் போட்டுருவாங்க. அதோட ஆவரேஜ் மார்க் தான் உங்களுக்கு ஸ்லாபு ஃபிக்ஸ் ஆக போகுது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. உமன் இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தனியாக விஷ் பண்ணணும். அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதுக்கடுத்து ஸோ என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும் இன்டர்வியூவில், என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் விஏஎஸ் இன்டர்வியூக்கு ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பார்ட் இருக்கும். ஏன்னா இந்த போர்ட்லேயே 2 பார்ட் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்க, 2 டைப் ஆஃப் பீப்புள். ஒன்று டெக்னிக்கல் பர்சன்ஸ் நம்மளோட சைட்லேருந்து வந்திருக்காங்க, அண்ட் அதர் நான் டெக்னிக்கல் பர்சன் டிஎன்பிசி சைட்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ உங்களோட கொஸ்டின்ஸ் எதை பற்றி இருக்குன்னா, நான் டெக்னிக்கல் பர்சன்ஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி ஆல் அபவுட் யூ. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்களோ அதை சார்ந்த கொஸ்டின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு பிஜியாவோ இதுவாவோ இருந்தீங்க அப்படின்னா அது சார்ந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, அண்ட் எஸ்பெஷலி சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்குறாங்களோ இல்லையோ, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் பண்ணுறாங்க, அனிமல் ஹஸ்பண்ட்ரி சார்ந்து, அதர் தென் அனிமல் ஹஸ்பண்ட்ரி என்ன மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி சில ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட்ஸு அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. அதுலேயும் நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த ஸ்கீம்ஸ் கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதிலோட ஷார்ட் ஃபார்ம்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய டைம்ஸ் ஸ்கீமோட ஃபுல் நேம் நமக்கு தெரியும், நமக்கு அதோட ஷார்ட் ஃபார்ம்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ அதை ஷார்ட் ஃபார்ம்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேபிடி அப்படின்னா நமக்கு தெரியும், கால்நடை பாதுகாப்பு திட்டம். ஸோ கேபிடி ஸ்கீம் என்ன, அஸ்காட் என்ன, நைஃப்ன்ற ஸ்கீம் என்ன, அது மாதிரி கேட்கலாம். ஸோ ஜென்ரலாக கேட்குறவங்க இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போனாங்கன்னா செக்ஸ்டு செமன் அது மாதிரி விஷயங்கள் பற்றி கண்டிப்பாக கேட்கலாம். ஏன்னா இது எல்லாமே இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் டாபிக்ஸு. செக்ஸ்டு செமன், ஸோ அதாவது அந்த செக்ஸ்டு செமன்லேயே கூட கொஸ்டின்ஸ் ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி செக்ஸ்டு செமன்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்காம நிறைய டைம்ஸு ஒப்பீனியன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஒப்பீனியன் பேஸ்ட் செக்ஸ்டு செமன்னா என்ன அப்படின்வாங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வெதர் அது நம்மளோட இதுக்கு ஒத்து வருமா, நம்மளோட சூழ்நிலைக்கு, அதோட அட்வான்டேஜஸ் என்னவா நீங்கள் நினைக்கிறீங்க, அதோட ட்ராபேக்ஸ் என்ன, அது மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி ஒப்பீனியன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இது நீங்கள் சொல்லணும். ஸோ இது அதுக்கடுத்து டெக்னிக்கல் சைடில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2-3 திங்ஸில் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. வெட்னரியன், ஃபீல்டு வெட்னரியன் அப்படின்னு வந்துட்டாலே நிறைய டைம்ஸு அவங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே இதை சரௌண்டிங் பண்ணி தான் இருக்கும். அது என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் ஆர் அதுவும் மில்க் ப்ரொடக்ஷன், ரைட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ மோஸ்ட்லி ஓஜி சைடில்,
ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனும் அதை சரௌண்டிங்கில் நிறைய கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான திங் வந்து நியூட்ரிஷனில் ஸ்ட்ரெயிட்டவே உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது மாதிரி கேட்க மாட்டாங்க. நியூட்ரிஷனில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சொல்கிறேன். ஸ்டாண்டர்டைஸ் மில்கில் எவ்வளோ ஃபேட் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஓகே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், அதனால் வந்து 4.5% ஃபேட் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிவிடுவீங்க. உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் என்னவாக இருக்குன்னா, ஸோ ஒரு மாடு இருக்குது, ஹவ் யூ வில் ஃபீட் அ கவ், ஒரு ரேஷன் என்ன பேஸ் பண்ணி ரேஷன் கொடுப்பீங்க, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேட் ஃபீடு கொடுக்கணும், அதோட தம் ரூல் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. இட் இஸ் நாட் எக்ஸாக்ட் ரேஷனோ இதுவோ கிடையாது. வாட் இஸ் தி தம் ரூல்? ஃபீல்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா தம் ரூல்ஸ், அதாவது ஃபார் எவ்ரி 1 kg ப்ரொடக்ஷன் நீங்கள் எவ்வளோ கான்சன்ட்ரேட் ஃபீட் பண்ணணும், இது மாதிரி தம் ரூல்ஸ் தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் வேக்சினேஷன், அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட். என்னெல்லாம் வேக்சினேஷன்ஸ் போடுறாங்க, அந்த வேக்சினேஷன் தொடர்பான ஸ்கீம்ஸ், அதோட நேம்ஸு, அது என்ன மந்தில் போடுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்னெல்லாம் வேக்சினேஷன்ஸு சப்ளை பண்ணுறாங்க, வேக்சினேஷன் சென்டர், ப்ரொடக்ஷன் சென்டர் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில், ஸோ இது மாதிரி திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதை தாண்டி அடுத்த உங்களுக்கு கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, எக்ஸ்டென்ஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் நிறையா கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸ்டென்ஷனு, மில்க் ப்ரொடக்ஷனு, ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனு, நியூட்ரிஷனு, இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸு. அதுக்கப்புறம் வேக்சினேஷனு, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்கீம்ஸு மட்டும் இல்லாமல் அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்கீம்ஸும் கேட்பாங்க. டெக்னிக்கல் பர்சன்ஸ் கண்டிப்பாக நம்மளோட. நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் வந்து இப்போதைக்கு இருக்க ட்ரெண்டிங் டாப்பிக்கு கரோனா வைரஸ். ஸோ கரோனா வைரஸை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. அதோட வேக்சினேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ எல்லாமே முக்கால்வாசி வந்து ஒப்பீனியன் பேஸ்டாக இருக்கும். வேக்சினேஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ எப்படி நீங்கள் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுவீங்க? கரோனா வைரஸ் வந்து வருமா? அதுக்கப்புறம் டிசீசஸ் ஆஃப் ஜூனாட்டிக் இம்பார்ட்டன்ஸ் இது வரும். ஜூனாட்டிக் இம்பார்ட்டன்ஸு வர்றதில் வந்து அவங்க வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்து என்னென்ன ஜூனாட்டிக் டிசீசஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வராது. அதெல்லாம் வந்து நம்ம தியரியிலே எழுதிட்டுருப்போம். ஸோ ஜூனாட்டிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு பேடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது, ஸோ எது வந்து ஹோஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த இப்போ கரோனா வைரஸ் எடுத்திங்கன்னா வந்து உங்கள் ஒப்பீனியனில் வந்து இது எப்படி பரவி இருக்கும், ஸோ இதுக்கான வேக்சினுக்கான பாசிபிலிட்டி, அனிமல்ஸ்க்கு கரோனா வைரஸ் வர வாய்ப்பு இருக்கா, ஆல்ரெடி கரோனா வைரஸ் இருக்கா அப்படின்னு இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வருவாங்க, கேட்பாங்க. அது இப்போ அதே மாதிரி வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் நம்ம ரைட்டான ஆன்சர் சொல்கிறோம் அப்படின்றத காட்டிலும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு 2 விதத்தில் நம்ம சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு ஆன்சர் கொடுக்குறீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் அட்மிட், இல்லை சார் அது ஐ டோன்ட் நோ அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். தட் இஸ் வெரி குட். அதே நேரத்தில் நாம் வந்து ஏதோ ஒரு ஆன்சரை மேக்கப் பண்ணி நம்ம சொல்ல ட்ரை பண்ணும்போது அது ஒரு மாதிரி ட்ராகிங்காக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே அட்மிட் பண்ணிடலாம். இன்னொரு சின்ன பிரச்சனைனா சில டைம்ஸ் வந்து நாம் ஒரு ஆன்சர் கரெக்டுன்னு நம்ம நினச்சிட்ருப்போம், அவர் கரெக்டுன்னு சொல்லிவிடுவோம், கரெக்டாகவே சொல்லிடுவோம். ஆனால் அந்த போர்டில் இருக்க மெம்பர் வந்து அது வந்து சரியாக இல்லாத மாதிரி ஒரு வேளை ஃபீல் பண்ணி இல்லையே அதுக்கு அது சரியான ஆன்சர் இல்லையே, அவரோட ஒப்பீனியன் வேறையாக இருக்கலாம். ஸோ கரோனா வைரஸ்னால் அது இப்போ தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுக்கு முன்னாடி கிடையாதுன்னு நமக்கு அனிமலில் ஆல்ரெடி வந்து கரோனா வைரஸ்ஸு வேறு நிறைய டிசீசஸ் காஸ் பண்ணுது. இட் இஸ் கரோனா வைரஸில் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு தெரியும் வாட் காசஸ் இந்த என்ன சொல்கிறது, இப்போ வந்திருக்கிற
என்ன சொல்கிறது ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோமை காஸ் பண்ணுற வைரஸ் தெரியும், இதுக்கு ரிலேட்டடான வைரஸஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அவங்களோட ஒப்பீனியன் வேறையாக இருக்கும். நம்ம வந்து டாகில் ஆல்ரெடி வந்து நம்ம கொரோனா வைரஸ் டயரியா காஸ் பண்ணுது. ஸோ இது மாதிரி திங்ஸை நம்ம சொல்லும்போது சில டைம்ஸ் வந்து இந்த ஜென்ரல் டிஎன்பிசி போர்டு மெம்பரில் வந்திருக்கோங்க, இது வைரஸில் நிறைய டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ கொரோனா வைரஸ்ன்றது ஒரு நியூவர் வைரஸ் கிடையாது, இட் இஸ் எ நியூவர் ஸ்ட்ரெயின் ரைட் ஆஃப் கொரோனா வைரஸ் விச் இஸ் காசிங் திஸ் கண்டிஷன் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். பட் அவங்களுக்கு சில டைம்ஸு அது மாதிரி தெரியாது. ஏன்னா அவங்க நிறைய பேப்பர்லாம் படிச்சுக்கும்போது இப்போ தான் அது பரவி இருக்குது அப்படின்ற மாதிரி திங்ஸ் அவங்களோட இதில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு வாட்டி ஆன்சர் சொல்லலாம், அவங்க அதை ஏற்றுக்கிட்டு விட்டுட்டாங்கன்னா ஓகே. இன்கேஸ் அவங்க திரும்பி வந்து இல்லையே இப்போ தான் நியூவராக வந்திருக்கு, இந்த கொரோனா வைரஸ் இதுக்கு முன்னாடி இல்லையே அப்படின்ற மாதிரி இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் ஒரு இது எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். இந்த கொரோனா வைரஸை வேறு எந்த மாதிரி கொஸ்டினில் கூட இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரலாம். உங்களோட மோட்டிவ் என்னவாக இருக்கணும்னா, நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி வந்து யூ ஷுட் லீவ் தி போர்ட் வித் ப்ளசண்ட் ஆன்சர் அண்ட் ப்ளசண்ட் ஸ்மைல் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ப்ளசண்ட்டாக வந்து முடிச்சுட்டு வர மாதிரி நாம் கரெக்டு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தோன்னா யூ வில் எண்ட் அப் லூசிங் யுவர் மார்க். அது வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஸோ ஆர்கியூமெண்ட்ஸ் சேக்குக்கு நாம் தான் கரெக்டு, நாம் சொல்கிறது கரெக்டு அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஓகே அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ப்ளீஸிங்காக வந்து நீங்கள் சொல்லி ஓகே சார் ஐ திங்க் திஸ் ஷுட் பி, இதுதான் கரெக்டு அப்படின்னு நம்ம சொல்லாமல் சார் ஐ திங்க் இட் இஸ் பிகாஸ் வி ஹேவ் கொரோனா வைரஸ் ஃபார் லாங் இன் டாக்ஸ் அண்ட் ஆல், திஸ் இஸ் அ நியூவர் ஸ்ட்ரெயின் ஆஃப் வைரஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம். அவங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதை விட்டுட்டு இல்லை இட் இஸ் ஆல்ரெடி தேர் அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி அவங்க சொல்லி ஒரு ஆர்கியூமெண்ட்டாக மாற்ற வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணுறதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நிறைய டைமு வந்து எல்லோரும் ரொம்ப அவசரமாக ஆன்சர் பண்ணுவாங்க. அவங்க கொஸ்டின் கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் கேட்டாங்கன்னா டக்குன்னு. ஸோ லிசனிங் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தென் ஆன்சரிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது பொறுமையாக கேட்கணும். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் அமைதியாக ஃபஸ்ட்டு கேட்டு அவங்க முடிக்கட்டும். கொஸ்டினை கேட்டு முடித்த பிறகு நீங்கள் வந்து அதுக்கான ஆன்சரை கொடுங்க. அது வந்து நல்லாயிருக்கும். எப்பயுமே வந்து ஆன்சர் பண்ணுறதோட அவங்க சொல்கிறத கேட்குறதுன்றது வந்து அது வந்து எல்லா லெவல்லையுமே வந்து இட் வில் கிவ் யூ என்ன சொல்கிறது ஒரு நல்ல இம்ப்ரெஷன் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நல்ல திங்கையும் அது க்ரியேட் பண்ணணும், நல்ல இமேஜையும் அது க்ரியேட் பண்ணணும். ஸோ யூ ஹேவ் டு ட்ரெயின் யுவர் செல்ஃப் மோர் டு லிசன் டு அதர்ஸ் தென் டு டாக். அதனால் வந்து கொஸ்டின் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அதாவது இப்போ இன்கேஸ் அது வந்து நம்மளோட லெவலில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். இருந்தாலும் நான் சொல்கிறேன், இப்போ இன்கேஸ் அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. இப்போ நம்மளோட பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் நாட் தட் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பேர் மட்டும் சொல்கிறீங்களா அப்படின்றது அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்காது. அவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா அவங்களுக்குரிய ஹானர்ஸோடு நீங்கள் சொல்லணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் இஸ் நாட் நம்ம பிரசிடெண்ட் யார் அப்படின்னு கேட்டோன்னா நம்ம டக்குன்னு வந்து பேரை சொல்லிட்டா உங்களுக்கு இட் இஸ் நாட் ரைட் ஆன்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒன்று நீங்கள் அவங்களுக்கான ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹானர்ஸ் இருக்குது. ஹிஸ் எக்ஸலன்சி அப்படின்னு சொல்லணும் பிரசிடெண்ட்டுக்கு. அதே மாதிரி மினிஸ்டருக்குன்னு ஒரு ஹானர்ஸ் இருக்குது. ஸோ மினிஸ்டருக்கு நீங்கள் சொல்ல போனீங்கன்னா மாண்புமிகு, இப்போ மோஸ்ட்லி நம்ம தமிழில் தான் சொல்லுவோம். ஸோ மாண்புமிகு அமைச்சர், நம்ம இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்குறாங்கன்னா மாண்புமிகு அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம்.
ஓகே, அது மாதிரி நீங்கள் சொல்லணும். இதில் வந்து அந்த முன்னாடி இருக்கிற அடைமொழி அந்த ஹானஸ் தான் முக்கியம் ஒழிய நாட் ஜஸ்ட் நேம்ஸ் விச் மேட்டர்ஸ். இது வந்து ஒரு கவனித்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதை தாண்டி இன்டர்வியூக்கு வேறு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிவிடுங்க, தெரியலனா இது பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஸ்லாபில் அதிகமான மார்க் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டே நான் சொன்னேன் தெர் ஆர் ரூல்ஸ் அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன தான் சொன்னாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் 4 ஸ்லாப்ஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் 4 to 5 ஸ்லாப்ஸ் இருக்கலாம். அந்த ஸ்லாப்ஸ் வந்து மேபி இட் மே ஸ்டார்ட் அட் 22, 33, 44, 55 இது மாதிரி ஸ்லாப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க 5 ஸ்லாப். ஸோ நீங்கள் நல்லா சொன்னீங்கன்னா 55 நீங்கள் போய் அட்டன் பண்ணிங்கனாலே போயிட்டு அட்டன் பண்ணி விஷ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உள்ளே போகும்போது அந்த எக்ஸ்கியூஸ் கேட்டு உள்ளே போகணும். இன்கேஸ் உங்களுக்கு அவங்க கேட்குற கொஸ்டின் உங்கள் காதில் விழலைன்னா சார் அதை வந்து நீங்கள் திருப்பி கேட்கணும். எக்ஸ்கியூஸ் மீ சார், கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தி கொஸ்டின் ப்ளீஸ், அந்த மாதிரி நீங்கள் கேட்கணும் பொலைட்டாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து விஷ் பண்ணணும். இல்லை உங்களை சீட்டு எடுத்துக்க சொல்கிறாங்க, உட்கார சொல்கிறாங்கன்னும் போது தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரணும். அதே மாதிரி முடிச்சு போகும்போது கண்டிப்பாக தேங்க்யூ சார் சொல்லணும். அப்பையும் கண்டிப்பாக லேடி போர்டு மெம்பர் இருந்தால் தேங்க்யூ சார், தேங்க்யூ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி இதை மட்டும் நீங்கள் ப்ளசண்ட்டாக பண்ணிவிட்டு வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹை மார்க் கிடைக்கும். 1-2 கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணலைன்னா கூட உங்களை டாப் ஸ்லாபில் போட்டுருவாங்க. நீங்கள் போயிட்டு விஷயே பண்ணலை, எதுவுமே பண்ணலை, ஸ்ட்ரெயிட்டாகவே போகிறீங்க, அந்த மாதிரி உட்கார்றீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லாப் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு நீங்கள் ஆவரேஜாக சொன்னாலே உங்களுக்கு செகண்ட் to தேர்ட் ஸ்லாப் கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ நீங்கள் ஒரு 2-3 கொஸ்டின் சொல்லிட்டாலே உங்களுக்கு கண்டிப்பாக செகண்ட் ஸ்லாப், ஒரு 3-4 கொஸ்டின் சொல்லிட்டிங்கன்னா 4th ஸ்லாப் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ரொம்ப எக்ஸப்ஷன்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி 5th ஸ்லாப் கிடைக்கும். ஸோ நீங்கள் ரிட்டனில் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா இன்டர்வியூன்றது ஒரு பெரிய பொருட்டே இல்லை. கண்டிப்பாக யூ வில் வின். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுவீங்க. நல்லா பண்ணிவிட்டு பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட நீங்கள் வந்து பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன். அதில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக ரிப்பீட் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 9092913536. கண்டிப்பாக நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணி. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே, இன்டர்வியூவில் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றது நிறைய பேரோட சந்தேகமாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், மோஸ்ட்லி உங்களோட பர்சனாலிட்டி அசஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸு அந்த மாதிரி திங்ஸ் இருக்குன்னு. ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக்காக வெட்னரி சார்ந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ப்ராடர் ஏரியாஸ் சொல்கிறேன், அதுக்கடுத்து ஸ்பெசிஃபிக்கான சில இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் எம்ஃபசிஸ் எதுக்கு தரணும் அப்படின்றது நான் சொல்கிறேன். இது கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த போர்டில் வந்து 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒன்று வந்து டெக்னிக்கல் பீப்புள் அண்ட் இன்னும் அதாவது ஒரு 2-3 பேர் டெக்னிக்கல் பீப்புளும் ஒரு 2 பேர் நான் டெக்னிக்கல் பீப்புள் ஃப்ரம் டிஎன்பிசி சைட்லேருந்து இருக்காங்க. ஸோ இப்போது நான் டெக்னிக்கல் பீப்புள் ஃப்ரம் டிஎன்பிசி சைடில் இருக்கிறவங்க அவங்க என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஸ்கீம்ஸ் பற்றி கேட்கலாம். ஸ்கீம்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு வித் எம்ஃபசிஸ் ஃபார் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட், அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து நபார்டில் இருக்கிற ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து நபார்ட்னா என்ன அப்படின்றது கண்டிப்பாக தெரியணும். நபார்ட்னா நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். அது வந்து ஒரு முக்கியமான திங். வெட்னரி சைடில் இருந்து பார்த்திங்கன்னா நபார்ட் மூலம் நிறைய ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ சில ஸ்கீம்ஸ் நான் சொல்கிறேன். நிறைய டைம்ஸ் நமக்கு ஸ்கீமோட நேம் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். நிறைய டைம்ஸ் ஷார்ட் ஃபார்ம் சொல்லி கேட்கும்போது நமக்கு தெரியாது. ஸோ சில ஸ்கீம்ஸ் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதோட ஷார்ட் ஃபார்மும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நபார்டில் இருக்கிற ஒரு மெயினான ஸ்கீம் வந்து நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் டெய்ரி டெவலப்மெண்ட். திரும்பி சொல்கிறேன், நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் டெய்ரி டெவலப்மெண்ட், என்பிடிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஸ்கீம். நான் ஸ்கீம் தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அதுக்குள்ளே போயிட்டு அந்த ஸ்கீமில் என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸு நீங்கள் தான் கலெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஸ்கீம் நேம் சொல்லிவிட்டு அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து நான் இப்போ அது சொன்னோம்னா இட் வில் டேக் அ லாங் டைம். ஸோ நான் ஸ்கீம் மட்டும் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நேஷ்னல் டெய்ரி பிளான் ஃபேஸ் 1, டெய்ரி என்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், டீட்ஸ், DEDS. திரும்பி சொல்கிறேன், டெய்ரி என்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் ஸ்கீம், DEDS அது இருக்குது. அதுக்கப்புறம் டெய்ரி ப்ராசஸிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட், DIDF இது இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எல்லா பேங்க்ஸ் வழியாகவும் முத்ரா அப்படின்ற ஒரு ஸ்கீமை சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அதிலிருந்து நிறைய லோன்ஸ் தராங்க ஃபார் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஆக்டிவிட்டீஸ். அது வந்து நிறைய பேங்க்ஸ் வழியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அது இல்லாத நிறைய வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ்லாம் நபார்டு வந்து வச்சுருக்கு. அந்த வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் நான் சொல்கிறேன், இது பண்ணிக்கோங்க. அதாவது என்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், EDEG அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இது வந்து நேஷ்னல் லைஃப் ஸ்டாக் மிஷன், NLM அப்படின்ற திங் கீழே வருது. NLMல நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. NLMல என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் இருக்குன்னா, ஒன்று வந்து பவுல்ட்ரி வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட், PVCF அப்படின்றது இருக்குது. இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்மால் ரூமினன்ட்ஸ் அண்ட் ரேபிட்ஸ், IDSRR அப்படின்ற ஸ்கீம் இருக்குது. அதுக்கடுத்து பிக் டெவலப்மெண்ட், PD அப்படின்ற இருக்குது. சால்வேஜிங் அண்ட் ரியரிங் ஆஃப் மேல் பஃபலோ காப்ஸ், SRMBC அப்படின்ற ஸ்கீம் இருக்குது. இதெல்லாம் நபார்டில் நேஷ்னல் லைஃப் ஸ்டாக் மிஷன் அப்படின்ற ஸ்கீமில் பண்ணுறாங்க. இந்த நேஷ்னல் லைஃப் ஸ்டாக் மிஷனில் வேறு என்னெல்லாம் இருக்குது? இது ஒரு மல்டி டிபார்ட்மெண்டல் as well as மல்டிபிள் திங்ஸ் சேர்ந்து நடக்கிற ஸ்கீம். இது வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கு, வெட்னரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி எல்லாமே சேர்ந்து இந்த NLMல நிறைய பண்ணுறாங்க. அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்பாம் அப்படின்ற ஸ்கீம்லாம் இருக்குது. ஸோ நபார்டில் என்னெல்லாம் ஸ்கீம் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்படின்றத பற்றி கேட்பாங்க. ஸோ என்னெல்லாம் ஸ்கீம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஒரு வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரீங்க, ஆர் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்க அப்படின்னா, இப்போது சில ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸு உங்கள் ஊருக்கு ஸ்பெசிஃபிக்காக ரன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா டாங்கி மில்க் எம்ஃபசிஸ் பண்ணி ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட ஸ்கீம் நேமு, அதோட காம்பனன்ட்ஸ் அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட லெவலில் வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கான சான்சஸ் கம்மி இருந்தாலும் நான் அதை சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட அனிமல் ஹஸ்பண்ட்ரி செக்ரட்டரி யார், பிரசிடெண்ட் யார், உங்களோட அனிமல் ஹஸ்பண்ட்ரி மினிஸ்டர் யார், இது போன்ற கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். அப்படி கேட்கும்போது இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து, இட் இஸ் நாட் த நேம். உங்களுக்கு வந்து அவங்களுக்கான அடைமொழி ஆர் அவங்களுக்கான முன்னாடி வரக்கூடிய அந்த பட்டம் தான் இம்பார்ட்டன்ட்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முதல்வர் பற்றி கேட்குறாருங்கன்னா நீங்கள் வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அப்படின்ற அந்த மாண்புமிகு தான் இம்பார்ட்டன்ட். இப்போ பிரசிடெண்ட் கேட்குறாங்கன்னா இஸ் எக்ஸலன்சி அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடைமொழி இருக்குது. அப்படி இல்லாமல் ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்களோட நேமை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது வந்து தப்பான ஆன்சர் தான். ஸோ நீங்கள் அதுதான் எம்ஃபசிஸ், அதுதான் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் அந்த அடைமொழியோடு தான் நீங்கள் சொல்லணும். ஸோ நீங்கள் இது வந்து மாறிட்டே இருக்கும். நான் ஏன் நேம் சொல்லலை அப்படின்னா, நீங்கள் இன்டர்வியூக்கு போகிற அன்னைக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஏன்னா சடன் சேஞ்சஸ் இருக்கலாம். யார் அந்த நேரத்தில் இருக்காங்க அப்படின்றது நிறையா சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ அதனால் எந்த இன்டர்வியூ போகிறீங்களோ அந்த இன்டர்வியூக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் மோஸ்ட்லி டெக்னிக்கல் சைட்லேருந்து கேட்கும்போது அந்த கேள்வி எல்லாமே ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அது என்ன ப்ராக்டிக்கல் ஓரியன்ட்னா, தியரி நாலேஜே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களோட ரிட்டனில் செக் பண்ணிடுறாங்க. ஸோ ப்ராக்டிக்கலான கொஸ்டின்ஸ், ஃபீல்ட் லெவலில் இருக்கிற கொஸ்டின்ஸு. ஸோ நீங்கள் முக்கால்வாசி இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி இன்டர்வியூ எங்கே போய் அட்டன் பண்ணாலும் சரி, அந்த எல்லா இன்டர்வியூலையும் ஒரு 4-5 சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எதுன்னா டெய்ரி மில்க் ப்ரொடக்ஷன், ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். ஸோ ஓஜி, டெய்ரி, ஏஐ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பவுல்ட்ரி டெவலப்மெண்ட். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன். இது வந்து இதிலேருந்து நிறைய டெக்னிக்கல் கொஸ்டின்ஸு உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ யாரும் வந்து உங்களை வந்து சர்ஜரி கொஸ்டின்ஸோ அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் நீங்கள் ஒரு மெடிசன் பிஜியாக இருக்கீங்க, நான் மெடிசன் பிஜி, ஸோ உங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் ஸ்டாஃப் ஃப்ரம் யூனிவர்சிட்டி வந்திருக்காங்க அப்படின்னும் போது அவங்க வந்து என்ன மாதிரி கேட்கலன்னா, அசிரோசிஸையும் ஹைப்போகால்சிமியாவையும் ஒரு கவு நீங்கள் போய் பார்க்குறீங்க, அசிரோசிஸ் அந்த கவு வந்து படுத்திருக்கு. ஸோ நீங்கள் அசிரோசிஸாக ஹைப்போகால்சிமியாவானா எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக எந்த ஒரு லேப் டெஸ்ட்டோ எதுவுமே பண்ணாமல் எப்படி நீங்கள் டயக்னோஸ் பண்ணுவீங்க, எப்படி உங்களோட அப்ரோச் இருக்கும், இது மாதிரி கேட்கலாம். ஸோ ஒப்பீனியன் பேஸ்டு கொஸ்டின்ஸு அது கேட்கலாம். அதே மாதிரி இந்த அதாவது நான் டெக்னிக்கல் பர்சன்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு இந்த சில டாபிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது செக்ஸ்டு செமன், கொரோனா வைரஸ், இதெல்லாம் வந்து இப்போதைக்கு ட்ரெண்டிங் டாபிக். ஸோ இதெல்லாம் நீங்கள் அதை சுற்றி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். கொரோனா வைரஸு, செக்ஸ்டு செமன், அதோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், ஏதாவது ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா, ஏன்னா உத்தரப்பிரதேஷில் அவங்க பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதோட. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கடுத்து ஸ்பெஷல் எம்ஃபசிஸ் ஷுட் பி கிவன் டு நம்மளோட தமிழ்நாடில் என்னெல்லாம் ஸ்கீம்ஸ். ஏன்னா இது டிஎன்பிசி அப்படின்னு வந்துட்டாலே கண்டிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன்ஸு என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் போகுது அப்படின்றது இது பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராடர் ஏரியாஸ் அப்படின்னு சொன்னால் டெய்ரி, பவுல்ட்ரி டெவலப்மெண்ட், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வேக்சினேஷன்ஸ், நியூட்ரிஷன் அண்ட் ஸ்கீம்ஸ், இந்த 6 விஷயங்களில் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து முக்கால்வாசி கொஸ்டின்ஸ் வந்து கிளியர் ஆகிடும். அதை தாண்டி முக்கால்வாசி கொஸ்டின்ஸு நீங்கள் எந்த இடத்தை சேர்ந்தவராக இருக்காங்களோ, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ உங்களை சார்ந்த கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் சில கொஸ்டின்ஸ் அதாவது மீதி வந்து சப்ஜெக்ட் வைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே படித்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியும். ஆனால் வந்து நீங்கள் இப்போ கவர்மெண்ட்டில் இல்லாத இருக்கும்போது உங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்றது தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ அதோட ஷார்ட் ஃபார்ம்ஸ் கவர்மெண்ட்லேயே இருக்கிறவங்களுக்கு கூட அதோட ஷார்ட் ஃபார்ம்ஸ் தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் இருக்குது அதோட ஷார்ட் ஃபார்ம்ஸ் சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த எடுத்துகிட்டு இதை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதோ அரௌண்ட் என்ன காம்பனன்ட்ஸ் கொடுக்குறாங்கன்றதை இது பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்கீம் சொல்கிறேன், ஃப்ரீ மில்க் கவு டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் இருக்குது.
அப்படின்னா உங்களுக்கு நேம் மட்டுமே யூஸ்வலாக கேட்க மாட்டாங்க இன்டர்வியூவில். அந்த நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, என்னெல்லாம் ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஃப்ரீ ஷீப் அண்ட் கோட் ஸ்கீம், ஃப்ரீ மில்க் கவ் ஸ்கீம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, அதோட காம்பனன்ட்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்க, எவ்வளோ கொடுக்குறாங்க, அதோட அவுட்லே எவ்வளோ கொடுக்குறாங்க ஒவ்வொரு பெனிஃபிஷியரிக்கும், பெனிஃபிஷியரிஸ் செலக்ட் பண்ணுற மாடாலிட்டிஸ், இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை சரௌண்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ நான் சில ஸ்கீம்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போது அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடில் என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸோட நேம்ஸும் உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும், அதோட காம்பனன்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ சிலது சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மில்க் கவ்ஸ், இது எல்லாமே வந்து நீங்கள் தமிழில் வேறு தெரிஞ்சிருக்கணும். அதாவது நான் எல்லாமே இங்கிலீஷில் சொல்கிறேன், நீங்கள் தமிழில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், ஏன்னா டிஎன்பிசியில் நம்ம எல்லா கொஸ்டின்ஸும் நிறைய தமிழில் ஆன்சர் பண்ணுவோம். ஸோ அடுத்து ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கோட் அண்ட் ஷீப். அதுக்கடுத்து ஃபுட் அண்ட் மவுத் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் FMDCP. அதுக்கடுத்து கேட்டில் இன்சூரன்ஸ் ஸ்கீம் CIS. அதுக்கடுத்து கால்நடை பாதுகாப்பு திட்டம் KPT. அதுக்கடுத்து அசிஸ்டன்ஸ் டு தி ஸ்டேட்ஸ் ஃபார் கண்ட்ரோல் ஆஃப் அனிமல் டிசீஸ் ASCAD. இந்த ASCAD எடுத்திங்கன்னா ASCADல தான் FMDCP வேக்சினேஷன் வருது. அது இல்லாமல் நாம் வந்து ஆந்த்ராக்ஸ் வேக்சினேஷன் பண்ணுறோம், ஷீப் அண்ட் கோட்டுக்கு PPR வேக்சினேஷன் பண்ணுறோம், PPR டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போது அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, FMDCP வந்து ஷீப் அண்ட் கோட்டுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஷீப் அண்ட் கோட், பிக்ஸ் எல்லாத்துக்கும். அதே மாதிரி இன்னொரு மெயினான ஸ்கீம் வரப்போகுது, அது வந்து ப்ருசெல்லா வேக்சின் வந்து ப்ராப்ளி நெக்ஸ்ட் இயர்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க கேட்டலுக்கு. அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ASCAD ஸ்கீமில் வருது. FMDCP இல்லாத இந்த ப்ருசெல்லா வேக்சின் ஃபார் கேட்டில் அண்ட் FMDCPயில் வந்து ஷீப் அண்ட் கோட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, இது வருது. ஸோ ASCAD ஸ்கீம்ஸு. அது மட்டும் இல்லாமல் ASCAD வந்து நிறைய ரவுண்ட்ஸ் போயிடுச்சு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. ஸோ FMDCP இப்போது NADCPயாக மாறிடுச்சு. நேஷ்னல் அனிமல் டிசீஸ் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் NADRS அது இருக்குது. அதுக்கடுத்து ஸ்கீம் ஃபார் பவுல்ட்ரி டெவலப்மெண்ட், பிராய்லர் பவுல்ட்ரி டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம் தமிழ்நாடில் இன்னொன்று வந்துன்னா ரூரல் பேக்யார்ட் பவுல்ட்ரி ஸ்கீம் RBPS. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த டைம் வந்து 25 சிக்ஸ் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, 1 month old சிக்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து மிஷன் ஆன் சஸ்டைனபிள் ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர், அது ஒன்று. இந்த ரூரல் பேக்யார்ட் ஸ்கீமில் வந்து என்ன க்ரைட்டீரியாவில் கொடுக்குறாங்க அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாமே நீங்கள் இப்போ நான் சொல்கிற ஸ்கீம்ஸ்லாம் நோட் பண்ணிவிட்டு அரௌண்ட் தட் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், தட் இஸ் மஸ்ட். அதுக்கடுத்து ஸ்டேட் ஃபார்வர்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம், இதில் வந்து ரெயின்ஃபெட் இரிகேட்டட் ரெண்டுமே பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன கொடுக்குறாங்க, அதோட ஃபார் எக்ஸாம்பிள் கௌப்பி சொர்க்கம் கொடுக்குறோம். ஸோ இதோட ரேஷியோ ஏன் கொடுக்குறோம், அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன் வந்து கௌப்பி சொர்க்கம் அந்த ரேஷியோவில் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து இரிகேட்டடில் இப்போ CO5 கொடுக்குறோம், CO5 என்ன அட்வான்டேஜு. ஸோ அதுக்கப்புறம் க்ரீன் ஃபாடர் கொடுக்கறதுக்காக தம் ரூல் என்ன, எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ ஒரு அனிமலுக்கு க்ரீன் ஃபாடர், ஒரு 300 kg அனிமலுக்கான க்ரீன் ஃபாடர் எவ்வளோ கொடுக்கணும், அது மாதிரி தம் ரூல்ஸ் இது கேட்பாங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் புக்கில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த ரேஞ்சஸை வச்சுட்டு இல்லாமல் ஒரு தம் ரூலாக நீங்கள் தம் ரூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சொல்லணும்.
நாட் ரேஞ்சஸ். இப்போ க்ரீன் ஃபாடர் கொடுக்கணும்னா ஒரு 20 kg கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாகவே இல்லாமல் ஒரு தம் ரூல். ஸோ இவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுற அனிமலுக்கு இவ்வளோ கான்சன்ட்ரேட் கொடுக்கணும், இவ்வளோ க்ரீன் ஃபாடர் கொடுக்கணும், க்ரீன் ஃபாடர் ஷார்ட்டேஜாக இருந்தால் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு நீங்கள் வந்து வேறு என்னெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அசோலா கல்டிவேஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எம்எஸ்டியில் அசோலா வருது. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாமே முக்கியம். ஸோ அதோட அசோலான்னா என்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, எதுக்கு நாம் வந்து அசோலாவை கொடுக்குறோம், அது மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அசோலா எப்படி வந்து ப்ரோட்டீன் சோர்ஸாக ஆக்ட் பண்ணுது. அது இல்லாமல் இதை தாண்டி அரௌண்ட் அந்த நியூட்ரிஷன் நீங்கள் போனீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வேஸ்ட், நிறைய பை ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அந்தந்த அதையும் ஏரியாவில் தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா பீர் பூஸா யூஸ் பண்ணுறாங்க, ப்ரீவரியிலேருந்து வர்றது. அதே மாதிரி நீங்கள் சேலம் அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸ்லாம் போனீங்கன்னா டாப்பியோக்கா வேஸ்ட்டு இதெல்லாமே வந்து ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள் முக்கியம். ஸோ எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்றது முக்கியம். அதுக்கப்புறம் வேறு ஸ்கீம்ஸ்னால் ரெயின் கன் கொடுக்குறாங்க, சாப் கட்டர்ஸ் கொடுக்குறோம். அதுக்கடுத்து இன்னொரு மெயினான ஒரு பெரிய ஸ்கீம் வந்து ஹைட்ரோஃபோனிக்ஸ். அது ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்கீம். ஹைட்ரோஃபோனிக்ஸ்னால் என்ன, எப்படி ஹைட்ரோஃபோனிக்ஸ் பண்ணுறோம், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அட்வான்டேஜஸ் அது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து ட்ரை ஃபாடர், அதாவது இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கூட வந்து ட்ரை ஃபாடர் நம்ம பேல்ஸ் ஆஃப் ஸ்ட்ராஸ் கொடுத்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபாரஸ்ட் ஷார்ட்டேஜ் இருக்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு. ஸோ ட்ரை ஃபாடர் ஸ்கீம்ஸ், ஸோ அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மினி டெய்ரி யூனிட்ஸு, அதுக்கப்புறம் யூத்துக்கான ஸ்கீம்ஸ் இருக்குது. மைத்ரி அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதில் வந்து ட்ரைனிங் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் டு அன்எம்ப்ளாய்டு யூத் அது பண்ணுறாங்க. அந்த மைத்ரி ஸ்கீம் அதோட எக்ஸ்பேன்ஷன் அது. அதுக்கப்புறம் ரீஹேபிலிட்டேஷன் ஆஃப் இலெக்ட் டியூபர்ஸ் வித் மில்ச் அனிமல்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, சாராய வியாபாரிங்க, முன்னாள் சாராய வியாபாரிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு ஹேபிட்டேஷன் ஸ்கீம் இருக்குது. அதில் மில்க் கவ் கொடுக்குறாங்க. அதோட காம்பனன்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் ட்ரைபல் வெல்ஃபேருக்கு மில்க் கவ் கொடுக்குறாங்க. அது தனியாக இருக்குது. மில்க் கவ் ஃபார் ட்ரைபல் பீப்புள் வெல்ஃபேர் அது இருக்குது. அது இல்லாத ஸோ இது அதை தாண்டி கவர்மெண்ட் எக்ஸிபிஷன்ஸ் இது மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா ஓகே, இந்த ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது கொஸ்டின் கேட்குறாங்க, தெரிஞ்சால் நம்ம ஆன்சர் பண்ணிட போகிறோம். ஸோ இட் இஸ் ஸோ சிம்பிள். ஸோ தெரியலைன்னா என்ன பண்ண போகிறோம்? ஸோ அதுக்கப்புறம் எப்படி வந்து இது பண்ண போகிறோன்னா, நிறைய டைம் நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நீங்கள் அதை ஸ்ட்ரைட்டாகவே வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்ற சென்ஸில் வந்து நீங்கள் தெரியல அப்படின்றத அட்மிட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராபப்ளி அது தொடர்பான கேள்விகள் எல்லாமே எண்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, டெய்ரியில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டர்டைஸ் மில்க் இருக்குது. ஸ்டாண்டர்டைஸ் மில்கோட ஃபேட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க 4.5%. அது எஸ்என்எஃப் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும்னா 8% அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது சொல்லிட்டோம்னா அடுத்த கேள்வி வந்து ஓகே, மில்க் வந்து அப்படியே வந்து வச்சுருக்கிற மாதிரி, கெட்டுவே போயிடாத மாதிரி வச்சுருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன, அந்த மாதிரி வச்சுருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி உங்களை கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்து அப்போ வந்து ஸோ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அதை நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் அது தொடர்பான கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு அதிகம். ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் அட்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதை தாண்டி வேறு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஃபீல்டில் வந்து ஓரளவுக்கு அவ்வளோ சரியாக தெரியல அப்படின்னா தெரியலன்றதை அட்மிட் பண்ணிடுறது பெஸ்ட்டு.
இல்லைன்னா கேட்குற எல்லா கேள்விக்குமே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆன்சர் சொல்ல ஆரம்பிச்சிங்க ஒரு தோராயமாக அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்னியூஸாக பார்த்தீங்கன்னா அது தொடர்பாகவே உங்களுக்கு கொஸ்டின் வரும்போது உங்களுக்கு இதாயிரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் பாஸ்டரைசேஷன் அதை பற்றி அடுத்த கொஸ்டின் வரலாம். அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் பாஸ்டரைசேஷனில் ஏன் வந்து கெடாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ ஒப்பீனியன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இட் இஸ் நாட் உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒப்பீனியன் ஏன் கெடாமல் இருக்குது, அதோட ஷெல்ஃப் லைஃப் என்ன, ஏன் அப்படி இருக்குது, ஸோ இது மாதிரி ஒப்பீனியன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இதை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு முக்கால்வாசி உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். இதை தாண்டி உங்களை பற்றியான கொஸ்டின்ஸு நீங்கள் பண்ண சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன் சைட்லேருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். இது பண்ணிட்டாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் உங்களுக்கு கிடச்சிடும். இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா என்னோடய நம்பர் சொல்கிறேன். நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 9092913536. ஓகே, தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.